மதுரை எத்தனையோ பழமையான ரகசியங்களை தனக்குள்ள அப்படியே புதைச்சு வச்சிருக்கிற ஒரு நகரம். இன்னைக்கு நாம பார்க்க போறது அங்க இருக்கிற ஒரு பழைய லாட்ஜோட ரூம் நம்பர் 13 பத்தி தான். அங்க ஒரு இரவு தங்குனா யாருமே உசுரோட திரும்பினதா சரித்திரமே இல்ல. அப்படி என்னதான் இருக்கு அந்த இருண்ட கதைக்குள்ள? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். 2023ல மதுரைக்கு வந்தான் அரவிந்துங்கிற ஒரு காலேஜ் பையன். ரொம்ப சீப்பான வாடகைக்கு கிடைக்குதேன்னு அந்த பழைய லாட்ஜ தேடி போயிருக்கான். யாருமே நெருங்கவே பயப்படுற அந்த 13வது ரூம் சாவிய மரணமே தான் கைக்கு வரப்போகுதுன்னு கொஞ்சம் கூட தெரியாம ரொம்ப சாதாரணமா வாங்கியிருக்கான். பகுதி 1. அரவிந்தும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த எச்சரிக்கையும். ரிசப்ஷன்ல இருந்த பெரியவர் ஒரு மாதிரி நடுக்கத்தோடவே அவன்கிட்ட சொல்லியிருக்காரோ, தம்பி, நைட்டு 2 மணிக்கு மேல யாரு கதவை தட்டினாலும் சரி, தயவு செஞ்சு திறந்துடாத அப்படின்னு. ஆனா நம்ம அரவிந்த் அத ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்காம சிரிச்சுக்கிட்டே அந்த 13வது ரூமுக்கு போயிருக்கான். பகுதி 2. 2:13 பயங்கரம். நேரம் சரியா நைட் 2 மணி 13 நிமிஷம். அந்த சுவர் கடிகார சத்தம் மட்டும் டிக் டிக்குன்னு கேட்டுட்டு இருக்கு. அப்போ திடீர்னு வெளியிலிருந்து யாரோ கதவை தட்டுற சத்தம் கேக்குது. பகுதி 3. கண்ணாடியில் வந்த இரத்த எழுத்துக்கள். அந்த சத்தத்தை கேட்டு பயந்து போன அரவிந்த் பாத்ரூம் கண்ணாடிய பாத்திருக்கான். அங்க தண்ணில யாரோ எழுதின மாதிரி ப்ளீஸ் ஓப்பன் அப்படிங்கிற வார்த்தைகள் மெதுவா உருவாகுது. அந்த ரூம்ல அவன் மட்டும்தானே இருக்கான். அப்புறம் எப்படி இது நடந்துச்சு? அப்படியே நடுங்கிற கால்களோட மெதுவா கதவை நெருங்கியிருக்கான் அரவிந்த். அப்போ வெளியில இருந்து, அண்ணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஒரு பெண்ணோட அழுகை குரல் கேக்குது. அந்த ரிசப்ஷன் பெரியவர் சொன்ன எச்சரிக்கையெல்லாம் மறந்துட்டு அரவிந்தோட கை தானா அந்த கதவை நோக்கி போகுது. பகுதி 4. கேமராவில் சிக்கிய உருவம். அரவிந்த் கதவை திறந்தான். ஆனா வெளியே யாருமே இல்ல. கதவை திறந்த அந்த 0 செகண்ட்ல அந்த அழுக சுத்த அப்படியே நின்னுடுச்சு. 15வது செகண்ட் எங்கும் மரண இருட்டு. 30வது செகண்ட் அவன் கையில இருந்த போன் கேமரா என்ன ஏதுன்னு தெரியாம தானாவே ஆனாகுது. நேர்ல பார்க்க அந்த இருட்டுல யாருமே இல்ல. ஆனா அந்த போன் ஸ்கிரீன்ல மட்டும் முகத்துல ரத்தம் சொட்ட சொட்ட வெள்ளை புடவை கட்டின ஒரு பெண் அவனோட கேமராவை நோக்கி ரொம்ப மெதுவா நடந்து வந்துட்டு இருக்கா. நினைச்சு பாருங்க எவ்ளோ பயமா இருந்திருக்கும்னு. பகுதி 5. உறைய வைக்கும் இறுதி புகைப்படம். அடுத்த நாள் காலையில அந்த ரூம் சுத்தமா காலியா இருக்கு. அரவிந்த் எங்க போனா என்ன ஆனானே தெரியல. அப்படியே மாயமாயிட்டான். கீழே கடந்த அவனோட போன் கேலரிய போலீஸ் செக் பண்ணப்போ அதுல இருந்த ஒரு ஒற்றை புகைப்படம் ஒட்டுமொத்த போலீசாரையுமே நடுங்க வச்சிருச்சு. ஏன்னா அந்த போட்டோல அரவிந்த் அவன் பெட்ல ரொம்ப ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு பக்கத்துல அந்த ரத்தம் படைஞ்ச பெண் அவனை உற்று பார்த்தபடி நின்னுட்டு இருக்கா. இதிலிருந்து என்ன தெரியுது? அவ கதவுக்கு வெளியே இல்ல. அந்த ராத்திரி முழுக்க அவன் அறைக்குள்ளேயே அவன் பக்கத்திலேயே தான் இருந்திருக்கா. அந்த ரூம் நம்பர் 13 இன்னமும் மதுரையில நிரந்தரமா பூட்டப்பட்டு தான் இருக்கு. இன்னைக்கு நைட் 2:13க்கு நீங்க முழிச்சிட்டு இருப்பீங்களா என்ன? இந்த மாதிரி நிறைய உண்மையான மர்மங்களை பத்தி தெரிஞ்சுக்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. முக்கியமா இந்த வீடியோவை நடுராத்திரியில தனியா உட்காந்து பார்க்காதீங்க. உங்க ரூம் கதவு கூட திடீர்னு தட்டப்படலாம். ஜாக்கிரதா.